जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुर्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मं तस्मै श्रीगुरवे நமः. நம்ம இறைவனில் மூழ்கிய உள்ளங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட அன்னை சந்திராமணி தேவியை பற்றி பார்த்துட்ருக்கோம். அவதார புருஷர்கள் பிறவியிலிருந்தே இறைவனின் விசேஷ பாதுகாப்பில் இருப்பதாக பல தெய்வீக காட்சிகள் மூலம் அவர்கள் பெற்றோர்கள் அறிகின்றனர். சுதிராம் சந்திராமணிக்கும் அப்படி நிறைய காட்சிகள் கிடைக்குது. தன்னோட குழந்தை ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் குழந்தையோட பிஞ்சு முகம் பார்த்து அவன் ஒரு தெய்வ குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை மறந்து போனாங்க. சாதாரண பெற்றோர்கள் மாதிரியே கதாதரனை பராமரிக்கிறதுக்கு போதிய வசதி இல்லாததையும் மற்றும் அவனோட எதிர்காலத்தை நினைச்சும் கதாதரனின் பெற்றோர்கள் கவலைப்பட ஆரம்பித்தாங்க. ஆனாலும் கதாதரனுக்கு வேண்டிய எல்லாமே எங்கிருந்தாவது வந்து சேர்ந்துடும். குழந்தை கதாதரனோட ஒவ்வொரு செயலும் இனிமையை அள்ளி தெளித்தது. பார்க்குறவங்கள சுண்டி இழுக்கும் அந்த பாலகன் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கவர்ந்து இழுத்தான். கிராமத்தில் இருக்கும் பெண்கள் எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு சந்திரா வீட்டுக்கு ஓடி வருவாங்க. இப்படி அடிக்கடி வர்றதை பார்த்துட்டு சந்திராதேவி அவங்கக்கிட்ட கேட்டால், நாங்கள் என்ன பண்ணுறது, உன் குழந்தைய தினமும் ஒரு தடவையாவது பார்க்காம எங்களால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமம் மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமத்துலேருந்தும் கூட நிறைய பேர் சந்திராமணியோட ஏழை குடிசைக்கு அடிக்கடி வர ஆரம்பித்தாங்க. கதாதரனுக்கு 7 அல்லது 8 மாதம் இருக்கும். அப்போ ஒரு நாள் காலையில் தன் தாய்கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்த கதாதரன் அப்படியே தூங்கிட்டான். அவனை படுக்க போட்டுட்டு கொசுவலை கட்டி விட்டுட்டு வீட்டு வேலையை பார்க்கறதுக்காக போனாங்க சந்திராமணி. கொஞ்ச நேரம் கழித்து ஏதோ வேலையாக அந்த அறைக்கு திரும்பி வந்தாங்க. அப்போ தற்செயலாக குழந்தைய பார்த்து அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அங்கே குழந்தைக்கு பதிலாக பெரிய மனிதர் ஒருவர் படுக்கை முழுவதும் அடைத்து கொண்டு படுத்திருந்தார். பயந்து போய் ஓடி வந்து சுதிராம் கிட்ட விவரத்தை சொல்லி உடனே உள்ளே கூட்டிகிட்டு போய் பார்த்தா தூங்கிட்டு இருந்த கதாதரனை தவிர வேற யாருமே இல்லை. ஆனால் சந்திராதேவிக்கு அச்சம் குறையவே இல்லை. ஸ்ரீ ரகுவீரர் வீட்டில் இருக்கிறப்ப குழந்தைக்கு கேடு விளைவிக்க யாராலையும் முடியாது. ஸ்ரீ ரகுவீரர் நம்மளை எல்லாரையும் பாதுகாத்துட்ருக்காரு அப்படிங்கிறத உறுதியாக நம்பு அப்படின்னு சுதிராம் சொன்னார். கணவரோட சொற்கள் அப்போதைக்கு மன நிம்மதியை கொடுத்தாலும் குழந்தைக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் சந்திராவை நிழல் போல தொடர ஆரம்பிச்சது. அன்னைக்கு ரொம்ப நேரம் கூப்பிய கரங்களுடன் ஸ்ரீ ரகுவீரர்கிட்ட தன் கவலையை வெளியிட்டு பிரார்த்தித்தாள் சந்திரா. 4-5 ஆண்டுகள் கழிந்தன. இந்த சமயத்தில் சந்திராமணி தன்னோட கடைசி குழந்தை சர்வமங்கலாவை ஈண்டெடுத்தார். கதாதரன் வளர வளர அவனோட குறும்புத்தனம் கூடவே வளர்ந்துச்சு. இப்போ கதாதரனுக்கு 5 இல்லை 6 வயசு இருக்கும். சுதிராம் வீட்டுக்கு பக்கத்தில் ஹல்தா புக்கர்னு ஒரு பெரிய குளம் இருக்குது. அங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குளிக்கிறதுக்காக தனித்தனி படித்துறை இருக்குது. கதாதரன் மாதிரி சின்ன பசங்கள்லாம் பெண்கள் படித்துறையில் தான் குளிப்பாங்க. ஒரு நாள் குளிக்கிறதுக்காக கதாதரன் தன் நண்பர்களோட அந்த குளத்துக்கு போனான். தண்ணீரில் குதித்து விளையாடி அங்கே இருந்தவங்க மேலெல்லாம் தண்ணியை தெளித்து ஒரே ஆர்ப்பாட்டம். இதனால் கோபம் அடைந்த அங்கிருந்த ஒரு வயதான பெண், நீங்களாம் இங்கேயே வரீங்க, ஆண்கள் படித்துறைக்கு போகலாம் இல்லையா, பெண்கள் குளிக்கிறத பார்க்கக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு திட்ட ஆரம்பித்தாங்க. உடனே கதாதரன், அது ஏன், பார்த்தா என்ன அப்படின்னு அந்த முதிய பெண்கிட்டேயே கேட்டான். இதை கேட்டு அந்த மூதாட்டி இன்னும் அதிகமாக திட்ட ஆரம்பித்தாங்க. மற்ற சிறுவர்கள்லாம் எங்கே நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் மாட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனால் கதாதரன் அந்த பெண் சொன்னதில் எதுவும் உண்மை இருக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். கதாதரன் அந்த சின்னஞ்சிறு வயசுலேயே எதையும் தன் அறிவுக்கும் மனதுக்கும் புரிகிற வரைக்கும் அவ்வளவு சுலபமாக எதையும் விடமாட்டான். அதனால் 2-3 நாள் அந்த குலத்து பெண்கள் குளிக்கிறப்ப மரத்துக்கு பின்னால் மறைஞ்சிருந்து பார்த்தான்.
அப்படி இருந்தும் அந்த முதிய பெண் சொன்னதோட பொருள் கதாதரனுக்கு விளங்கவே இல்லை. அடுத்த நாள் அந்த முதிய பெண்கிட்டேயே போய், பாட்டி, நீ ஏதேதோ சொன்னியே, அன்னைக்கு 4 பேர், நேத்தி 6 பேர், இன்னைக்கு 8 பேர் குளிச்சாங்களே, நான் தான் பார்த்தனே, எனக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு கள்ளங்கபடமே இல்லாமல் சிறுவன் கதாதரன் சொன்னான். அந்த மூதாட்டியும் கதாதரனோட வெகுளித்தனத்தை ரசிச்சுக்கிட்டே சந்திரா கிட்ட நடந்ததை சொன்னாங்க. எதையும் அறிவுபூர்வமாக விளக்கி சொன்னாதான் கதாதரனை வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சந்திராமணிக்கு நல்லா தெரியும். அதனால் கதாதரனை கூப்பிட்டு, ஓ கதாய், பெண்கள் குளிக்கும்போது பார்த்தா உனக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறது உண்மைதான். ஆனால் அவமானம் அந்த பெண்களுக்கு இல்லையா? அவங்களாம் எனக்கு சமமானவங்க. அவங்கள நீ அவமானப்படுத்தினா என்ன அவமானப்படுத்துறதுக்கு சமம். என்ன அவமதிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? அதனால் இனிமேல் ஒரு நாளும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கதாதரனோட பிஞ்சு மனதில் பதியும்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளும் கதாதரன் அப்படி செய்யவே இல்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிற்காலத்தில் தக்ஷிணேஸ்வரத்தில் தன் சீடர்கள் கிட்ட தன் அன்னையை பற்றி, எளிமையே உறைவிடமாக இருந்தால் என் அன்னை, உலகியல் விவகாரங்கள் எதுவும் அவளுக்கு தெரியாது, பணத்தை எப்படி எண்ணுவது என்பதையும் கூட அவள் அறிந்திருக்கவில்லை, மனதில் தோன்றியதை அப்படியே எல்லோரிடமும் வெளிப்படையாக கூறிவிடுவாள், அவளது வெகுளித்தனத்தை அனைவரும் அறிந்திருந்தனர், எல்லோருக்கும் உணவளிப்பதில் அவளுக்கு அலாதி இன்பம் அப்படின்னு சொன்னார். சுதிராமுக்கு 68 வயசானுச்சு. அவர் வயிற்றுப்போக்கு, அஜீரணம் அப்படின்னு பல நோய்களால் பாதிக்கப்பட்டார். தன்னோட தங்கச்சி மகன் ராமச்சந்திரன் வீட்டில் அந்த ஆண்டு துர்கா பூஜை இருந்துச்சு. தன்னோட மகன் ராம்குமாரோடு போயிருந்தார். அங்கே வயிற்றுப்போக்கு ரொம்ப அதிகமாகி சிகிச்சை பலனின்றி உயிர் நீத்தார். இதனால் சந்திராதேவி ரொம்ப துயரத்தில் மூழ்கியிருந்தாங்க. 44 ஆண்டுகள் தன்னோட இன்ப துன்பங்களில் பங்கெடுத்த துணைவரோட பிரிவு சந்திராவால் தாங்க முடியல. அவரோட நினைவு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள வாட்டி எடுத்தது. ஆனால் தன்னோட 7 வயது மகன் கதாதரன், 4 வயது மகள் சர்வமங்கலா, இவங்களோட பிஞ்சு முகங்களை பார்த்து படிப்படியாக தினசரி வேலைகளில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஒரே இழப்பால் பாதிக்கப்பட்ட இருவர் தங்களுக்குள் நெருக்கமாவது இயல்பு இல்லையா? தந்தையோட மரணத்துக்கு பிறகு கதாதரன் தன்னோட தாயோட ஒட்டி கொண்டான். முன்னாடியை விட அதிகமாகவே தன்னோட தாய்கிட்ட இருக்க ஆரம்பித்தான். அம்மா பக்கத்திலேயே தான் இருந்தால் அம்மா தன்னோட வருத்தத்தை மறந்துருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்தான் கதாதரன். தன்னோட அம்மாவுக்கு வீட்டு வேலைகள்லேயும் பூஜை வேலைகள்லேயும் உதவி பண்ண ஆரம்பித்தான். அம்மா கிட்ட எதையும் வற்புறுத்தி கேட்குறத முழுசாகவே நிப்பாட்டிட்டான் கதாதரன். ஏன்னா அப்புறம் அம்மாவால் அதை நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா அம்மா கஷ்டப்படுவாங்க இல்லையா? அதனால் கமார்புக்கூர் தென்கிழக்கு பகுதியில் சத்திரம் ஒன்று இருக்குது. பூரி ஜெகநாதர் திருத்தலத்திற்கு அந்த வழியாக போகிறதுக்கான பாதை இருந்ததுனால நிறைய சாதுக்கள் அந்த சத்திரத்தில் தங்குவாங்க. ஒரு முறை துறவியர் சில பேர் அந்த சத்திரத்தில் பல நாட்கள் தங்கியிருந்தாங்க. கதாதரனுக்கு அப்போ 8 வயசு இருக்கும். அவன் அந்த துறவிகளோட பழக ஆரம்பித்தான். நாட்கள் போக போக ரொம்ப நேரம் அவங்கக்கிட்டே இருக்க ஆரம்பித்தான். சில நாள் அவங்க கூடயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சந்திரா சாப்பாடு கொடுக்குறப்ப எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆரம்பத்தில் இதை சந்திரா பெருசாக எடுத்துக்கல. சில நாள் அந்த துறவிகளுக்காக உணவுப் பொருட்கள் கூட கொடுத்து அனுப்புவாங்க சந்திராதேவி. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கதாதரனோட நடவடிக்கை முழுசாக மாற ஆரம்பிச்சிச்சு. சில சமயம் உடம்பெல்லாம் சாம்பலை பூசிட்டு நெற்றியில் திலகம் போட்டுட்டு வருவான். ஒரு நாள் கதாதரன் தான் போட்டிருந்த துணியை கிழித்து கோவணமாக கட்டிட்டு வந்து அம்மா முன்னாடி நின்று, பாத்தியா அம்மா, அந்த சாதுக்கள் எனக்கு எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னான். இது எந்த தாயால் தான் பொறுத்துக்க முடியும்? எங்கே தன்னோட குழந்தைய அந்த சாதுக்கள் அவங்க கூடயே கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்து கதாதரனை பார்த்து அழ ஆரம்பித்தாங்க சந்திராதேவி. இதை கதாதரன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இனினா அங்கே ரொம்ப போக மாட்டேன்னு அம்மாவை சமாதானப்படுத்திட்டு கதாதரன் அந்த சாதுக்கள் கிட்ட நடந்ததை சொன்னான். உடனே அவர்கள் சந்திரா கிட்ட வந்து, அம்மா, உங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு போகணும்னு எண்ணம் எங்களுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை.
பெற்றோர்களோட சம்மதம் இல்லாமல் நாங்கள் அப்படி செஞ்சால் அது திருட்டு இல்லையா? சாதுக்கள் அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி சந்திராவை சமாதானப்படுத்தினாங்க. இதை கேட்ட சந்திரா அச்சம் நீங்கி முன்ன போலவே கதாதரனை அவங்கக்கிட்ட அனுப்ப ஆரம்பித்தாங்க. இவ்வளவு நேரம் சந்திராமணியோட ஆரம்ப வாழ்க்கை, அவரோட எளிமை, பக்தி, தெய்வீக அனுபவங்கள், அதே மாதிரி ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட அவதாரத்துக்கு கருவியாக இருந்த அந்த புனிதமான தாய்மையை பற்றி நம்ம பார்த்தோம். இனி அடுத்த பகுதியில் வயசான காலத்தில் சந்திராதேவி எப்படி தக்ஷிணேஸ்வரத்துக்கு போனாங்க, அங்கே ராமகிருஷ்ணரோட எப்படி வாழ்ந்தாங்க, இறுதியில் அவங்களோட மகத்தான வாழ்க்கை எப்படி நிறைவு பெறுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜெய்மா. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.